Hi, hello viewers, welcome back to our channel Rider Mugi. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு unboxing வீடியோ தான். இது நமக்கு யார் சென்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா Bobo gearsல சென்ட் பண்ணிருக்காங்க. First of all அவங்களுக்கு ஒரு பெரிய thanks நமக்கு சென்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண கொடுத்ததுக்கு. என்ன ஐட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைக்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஹோல்டர். ஆல்ரெடி பைக்ல மொபைல் ஹோல்டர் இருக்கு தெரியும். அது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லோக்கல் பிராண்ட் தான். அது அரௌண்ட் காஸ்ட் அது ஒரு 500 600 அந்த ரேஞ்சில உங்களுக்கு கிடைச்சிரும். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்ட், நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட். சோ ஓபன் பண்ணிட்டு நான் நல்லா இருக்கா இல்லையன்ற நம்ம ரிவ்யூ தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாம் ஓபனா சொல்லிடுவேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்த அப்புறமா உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுப்பேன். நான் ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணி காமிக்கிற முன்னாடி நான் இன்னொரு விஷயம் காமிச்சிட்டேன். இதான் நான் பைக்கில் யூஸ் பண்ணுற ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுற மொபைல் ஹோல்டர். அதாவது பைக்கில் ஒன்று இருக்குது, இது அதுக்கு முன்னாடி உள்ளது இன்னும் ஒன்று. அதாவது நான் கிட்டத்தட்ட 3 ஹோல்டர் மாற்றிட்டேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் அவங்களுக்கு ப்ராடக்ட் இது ஆக்சுவலாக லோக்கல் பிராண்ட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் சடனாக கட் ஆகிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பின்னு கூட இந்த சுவிட்ச் கூட சடனாக பிரேக் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இதில் நான் இந்த மாடலில் 3 மாடல் யூஸ் பண்ணிட்டேன். பைக்கில் இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஓகே, லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா உள்ளே ஒரு பாக்ஸ் தான். பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் அப்படின்ட்டு போட்டு நம்ம பேர் போட்டு டீம் போபோ அப்படின்ட்டு ஒரு கிரீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதான் அது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஆக்சுவலாக ஒரு பேப்பர் இருக்குது. அதாவது 6 month வாரண்டி. இந்த ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 months வாரண்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் 500 ஜாயினிங் போனஸ் சம்திங். அப்புறம் பெர்சன்டேஜ் எக்ஸ்க்ளூசிவ் 70% அன்மேட்ச் கஸ்டம் சம்திங் கொஞ்சம் கூப்பன் மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. அதை சைடில் வச்சிடலாம். அப்புறம் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ரவுண்ட் மோல்டு ப்ளஸ் ஒட்டக்கூடிய அதோட 3M டேப்பா நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு டேப் உள்ள வச்சிருக்காங்க. நார்மலாக வாங்கக்கூடிய மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ, அதாவது நம்ம மிரரில் சம்திங் போல்ட் லூஸ் பண்ணிட்டு அதில் உள்ள வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மாடல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஹேண்டிலே ரவுண்டாக அது அப்படியே கிளாம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஹேண்டில் மூவ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நான் ப்ரீவியஸாக காமிச்ச ஹோல்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது இந்த இடத்துல போல்ட் இருக்கும், அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது நம்ம எந்த இடத்துல வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். என்ன யூஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேர்டு பைக்காக இருந்தால் கேர்டு பைக் ஆர் சம்திங் நார்மல் என்னோட பைக்கில் ஹேண்டில் பார் மாதிரி பட்டதுன்னா டேரெக்டாக இது மாதிரி கிளாம் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஸ்கூட்டர் ஆர் ஒரு நம்ம R15 மாதிரி பட்ட பைக்கில் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கிளாம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு போல்ட்டில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனுக்காக இன்னொரு பீஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது. நம்ம டேரெக்டாக இதில் தான் கொடுக்க போகிறோம். ஃபைனலாக இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண மொபைல் ஹோல்டர். கூட இன்னும் 2 கேபிள் டேக் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒயரில் கிளாம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஒயர் கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது, பரவாயில்ல. இந்த மாடல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நான் மாடல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இதுக்குள்ளே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதாவது 3000 rupees, அரௌண்ட் 3000 2900 சம்திங் அந்த சேஞ்சஸ் அமௌண்ட் வரும். ஒயர்லெஸ் சார்ஜிங் எதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணேன்னா என்னோட மொபைல் ஒயர்லெஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம தேவையில்லாமல் போர்ட் இருக்கிறது வாங்கினா நம்ம கேபிள் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொபைலில் நம்ம ஒயர்லெஸ் இருக்கிறதுனால ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்கியிருக்கேன். பட் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு கேபிள் போட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது பெஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப காம்பேக்டாக ப்ரீமியமாக இருக்குது. சுவிட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பராக பேக்கில் நம்ம ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சீக்கிரம் பிரேக் ஆகிடும். ப்ளஸ் இதை பேக்கில் கொடுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகிட்டு நம்ம பார்க்க நல்லா இருக்குது. தென் நார்மல் மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்மிஷில் அப்படி எக்ஸ்மே ப்ரெஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது இன்னும் நல்ல இதாக இருக்கும். பாருங்க, நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். நம்ம இதை லூஸ் பண்ணால் டைட் பண்ண பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ஒய்டாக வரும், 2 பக்கமே ஈவனாக ஓப்பன் ஆகும். ஸோ இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 5.5 inches நினைக்கிறேன். சம்திங் கொஞ்சம் பெரிய ஃபோன், எவ்வளோ பெரிய ஃபோனாக இருந்தாலும் அசால்ட்டாக நீங்கள் கிளாப் பண்ணி வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா காடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க. உள்ள நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் வேறு மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களை போபோ இதிலே பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரது இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் தேவையோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயரிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்ன ஒயரிங் பண்ணுறது இப்போ நான் பண்ண முடியாது. ஏன்னா இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஒயரிங் பண்ணுறது நான் ஒர்ஷாப் போய் ஆகணும். அதுவும் நான் காமிக்கிறேன், வீடியோ ரெண்டாக காமிக்கிறேன். ஏன்னா என்னோட இதில் ஒயரிங் பண்ணணும்னா டேங்கை ஃபுல்லாக கழட்டி ஆகணும். பைக்கில் என்னோட ஹிமாலயன் பைக்கில் டேங்க் கழட்டி ஒயரை உள்ள எடுத்து தான் கொஞ்சம் கனெக்ஷன் பேட்டரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம மெக்கானிக் ஷாப்லேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கிளாம்ப் பண்ணிட்டு மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இது நம்ம ஹிமாலயன் பைக் தெரியல எந்த அளவுக்கு ரொம்பவே நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுவோம். அவ்வளோ ஆஃப் ரோடிங்கில் இது ஸ்டேபிளாக நிற்கிதா, மொபைல் ஏதாவது விழுற மாதிரி போகுதா அப்படின்ற ஒரு செக்கிங் பண்ணிடலாம். ஓகே, ஃபைனலாக மேட்ருக்கு வந்துடலாம். என்ன இந்த மொபைல் ஹோல்டர் நீங்கள் போபோவில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா ஐடி ப்ளஸ் அவங்க வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மாடல் சூஸ் பண்ணிங்க.
ஸோ நம்ம கூப்பன் கோட் நான் கீழே போடுறேன். ஸோ இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20% டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலுமே 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அது மாதிரி நான் வந்து சொல்ல சொன்னீங்களா வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்ட்டு, நிஜமாகவே குவாலிட்டி நம்ம நல்லா தான் இருக்குது. ஓப்பனாக சொல்ல நல்லா தான் இருக்குது. நம்ம இன்னும் வந்து ஸ்டேபிள் மட்டும் நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து தாங்குது, அப்புறம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் பக்காவாக ஒயர்லெஸ் சப்போர்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து ரன்னிங்கில் பார்க்கலாம். ஸோ இதான் கைஸ் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு மொபைல் ஹோல்டர். இது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் தெரியுதா, இது ஆக்சுவலாக ஃபுல் டைட்டில் தான் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு இந்த பீஸ் வந்துட்டு. ஸோ இப்போ ஆடி தான் இருக்குது. இது எப்போ வந்து கட் ஆகி போகுன்னு தெரில. ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்படி டேங்க் விட போயிட்டு இங்கே தான் எனக்கு பேட்டரி வரும். ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ இதெல்லாம் கழட்ட வேண்டியிருக்கு. அதனால நம்ம இப்போ வந்து டேரெக்டாக ஒர்க் ஷாப்பே போயிட்டுருக்கோம். ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் தான், என் வீட்டிலேருந்து என்ன ஒரு 5 கிலோமீட்டரோட இருக்காது, பக்கத்தில் தான். அவங்க வந்து என்ஃபீல்டு மட்டும் பார்க்குறேன், என்ஃபீல்டு ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரிப்பட்ட ஒர்க் ஷாப் தான். நான் முன்னாடி வந்து கிளாசிக் வச்சு டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக வந்து இவங்ககிட்ட தான் வந்துட்டு நான் சர்வீஸ் விட்டுருந்தேன். கம்பெனி சர்வீஸ் பிடிக்காம வந்துட்டு ஆஃப்டர் ஃப்ரீ சர்வீஸ் நான் இங்கே தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கூட வந்து ஹிமாலயா கூட வந்து இப்போ ஃப்ரீ சர்வீஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த சர்வீஸில் வந்து நான் கம்பெனியில் பண்ணலாமா இல்லை வந்து இவங்ககிட்ட மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நம்ம அவங்க வேறு ஷாப்பில் வேறு இப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஒயரிங் இது கொஞ்சம் கழட்டி மாட்டுறது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா உடனே பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து டைம் சொல்லுவாங்க, அந்த டைமில் போய் பண்ணிக்கலாம். சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி நீங்களும் வந்துட்டு மொபைல் சார்ஜிங் வந்துட்டு கரெக்டாக வந்து சாரி ஏதோ வளரிட்டு இருக்கல இது மாதிரி ஹோல்டர்ஸ் ஆர் வந்து சம்திங் ஒயரிங் கனெக்ஷன் ஏதாவது பண்ணுறது கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச வந்துட்டு ஒரு நல்ல வேலை தெரிஞ்சவங்கள்ட்ட ஒர்க் ஷாப்பில் கொடுத்தா பெஸ்ட்டு. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கிளாசிக்கில் வந்து ஒரு நம்ம சைரன் ஃபிட் பண்ணுவோம்ல லாக் மாதிரி, ஸோ அது வந்து ஃபிட் பண்ணிட்டு பார்த்தா ப்ராப்பராக ஒயரிங் பண்ண தெரியாமல் கொடுத்து நிறைய வாட்டி ஷார்ட் ஆகி அது கொஞ்சம் அந்த ப்ராடக்டே வீணாகி போயிடுச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க எக்ஸ்பர்ட்டாக கொடுத்தா வந்து பெஸ்ட்டு. ஸோ இதான் ஷாப்பு, கேட்கலாம். ஸோ நம்ம பைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃப்ஐ இன்ஜெக்ஷன், ஸோ வந்துட்டு சாரி ஃபியூல் இன்ஜெக்ஷன். அதனால் வந்து நம்ம டேங்க் எல்லாம் கழட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால தான் நான் எதுவும் கழட்டாமல் டேரெக்டாக வந்து ஒர்க் ஷாப்லேயே வந்து கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிலாம் வந்துருக்கோம். ஸோ 9,000 രൂപയുടെ 10,000 രൂപയുടെ സാധനത്തിന് കൊടുത്തിരിക്കുന്നത് പ്ലാസ്റ്റിക് പമ്പ്. അത് നല്ല മെറ്റൽ ഇട്ട് ചെയ്ത് അത് പിന്നീട് ഇവിടെ ഇതുണ്ട് എല്ലാം അങ്ങനെ ഇതിന്റെ ബ്രേക്കിന്റെ ടാങ്ങാന്ന് പറഞ്ഞു. അതെ അതെ ഇത്രയൊക്കെ ഉള്ളൂ. ഇവനാണ് പണി. ഇപ്പൊ നമ്മളിപ്പോ ഇങ്ങനെ അയച്ചില്ലേ ചില വണ്ടി കാണുമ്പോ എവിടെയെങ്കിലും ഈ ബാറിന്റെ പെട്രോൾ വെച്ചിട്ട് എത്ര വണ്ടികളെ പറയുമ്പോ അയച്ചു പിള്ളേര് പെട്രോൾ ഇടാൻ ഉരുടുക്കും ആ ഒടിഞ്ഞു അറിയാറില്ല അവർ വരിങ് വന്നിട്ടുണ്ടോ പ്രിയസായി ഇത് വരിക இந்த வண்டி அப்படியே எலும்பு கூடு மாதிரி ஸ்கெல்டன் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லடாக் ட்ரிப்லாம் வந்து கிராக் ஆன ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம். பட் எனக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் இந்த ஒயர் இந்த ஒயர் தான் நான் வந்து ப்ரீவியஸாக நான் போட்டிருந்தது மொபைல் ஹோல்டர் சார்ஜருக்காக. ஸோ இதை மாற்றிட்டு நம்ம வேறு ஒயர் போட போகிறோம் இப்போ தான். ஸோ பேட்டரியில் வந்துட்டு ஓல்டு ஒயர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொன்று காமிக்க மாதிரி அதாவது இந்த ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் கிளாம் பண்ணுறல. ஸோ இது இந்த 2 பீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. இந்த பீஸ் வந்துட்டு இது மாதிரி 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து சப்போஸ் ட்ராக்கராக யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நார்மல் மொபைல் ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் எல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கூட இன்னொரு பீஸ் வேறு எங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. கைஸ் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹிமாலயன் பைக் ஆர் எந்த ஒரு பைக்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எப்போ வேணால் கழட்டி போட்டுற மாதிரி லொக்கேஷனில் வச்சுருங்க. ரொம்ப உள்ளே வச்சிங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல் டேங்க் கழட்ட வேண்டியிருக்கும். நான் வந்து ஃபியூஸ் வந்து இந்த லொக்கேஷனில் வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஓகே சார்ஜ் ஆகுது. ஓகே கைஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் நல்லாவே சப்போர்ட் ஆகுது, சார்ஜிங் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஒரு டேப் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ஹேண்டில் வந்துட்டு எப்படி லாக் கூட செட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது பண்ணி கிளாம் பண்ணால் போதும். 2 பீஸாக கொடுக்காம அப்படி கரெக்டாக விட்டுருவோம். ப்ளஸ் ஃபைனலி வந்துட்டு நம்ம போபோ சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மொபைலை வந்து ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேப் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிடலாம்.
ஓகே, ஜஸ்ட்டு போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஃபுல் டைட் ஆகிடுச்சு, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று இதில் சொல்ல வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா 360 டிகிரி எங்கே வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எவ்வளோ தூரம் வேணால் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஆங்கிள் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஓகே, இன்னொன்று காமிக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆக்சுவலி என்னோட மொபைல் சப்போர்ட்டு. பேக் சைடில் சுவிட்ச் இருக்குது, நான் வந்து ஆன் பண்ணிட்டேன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் டைம் எடுக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ எனக்கு இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒயர் எதுவும் தேவையில்லை, பக்கா மேட்ச். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெரிய வைப்ரேஷன்ஸ் அப்படி எதுவும் அந்த மொபைல் ஹோல்டர் வந்து வைப்ரேஷன்ஸ் எதுவும் வந்துட்டு காமிக்கிறதுனால தான் இருக்குது. பட் ஆஃப் ரோடிங் இப்போ பக்கத்தில் எங்கே எதுவும் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் வர ரோடு இல்லை, அதனால் வந்து நார்மல் ரோட்டில் வந்துட்டு தான் என்னால் செக் பண்ண முடியும். வேணாம் பக்கத்தில் பல்லாம் இருக்குது, வேணாம் அதில் போட்டு பார்க்கலாம். அதில் எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம ஹிமாலயன் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சண்டே அப்படின்னா அதை ட்ரிப் வரும். ஸோ ஏதாச்சும் ட்ரிப் போகும்போது நம்ம அந்த ஆஃப் ரோடிங் அதை கொஞ்சம் போட்டு தாறுமாறாக இது பண்ணிவிட்டு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப கீழே மொபைல் வந்து ஸ்லிப் ஆகிற சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட். ஸோ கைஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது மொபைல் ஹோல்டர் வந்துட்டு நான் வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு பர்பஸ் அந்த சார்ஜிங் எக்ஸட்ரா பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வாங்குறது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர், என்னோட மொபைல் சப்போர்ட். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒயர்டு கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இல்லை, நார்மல் வந்துட்டு கேபிள் போட்டு சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் நான் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான எதுனாலும் நீங்கள் வந்து போயிட்டு போபோ கீஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோட் வந்து நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். வந்துட்டு இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் வந்துட்டு அந்த எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எதுனாலும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டு மொபைல் ஹோல்டர் வாங்கணும் அப்படின்ற யாராவது திங்க் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.